வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புனித வெள்ளி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தமிழ் இந்தி ரெண்டு ஆராதனையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். அதனால் வசனங்கள் ரெஃபரன்ஸ் சொல்லும் பொழுது இந்தியிலையும் நான் வாசிக்கிறேன். அதனால் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் தமிழ் ஆட்கள்லாம். ஸோ இந்தி மக்களும் இந்தி ஆராதனைக்கு வருகிற நம்முடைய அருமையான வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய விசுவாசிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் புனித வெள்ளி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு திஸ் இஸ் நாட் அ மார்னிங் டே. இது துக்கப்படுற ஒரு நாள் கிடையாது. இது நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு நாள். பழைய உடன்படிக்கையில் கூட செலிப்ரேஷன் ஆஃப் பாஸ் ஓவர், பஸ்கா பலியை கொண்டாடுற நாள் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன் அதை கொண்டாடுற நாள்னு சொன்னாங்கன்னா, பஸ்கா அடிக்கப்பட்ட அன்னைக்கு ராத்திரியே அவங்க எகிப்து அடிமைத்தளத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். God delivered them out of the slavery of Egypt and Pharaoh. So they were celebrating the Passover. அதனால தான் நாம கூட இன்னைக்கு ரொம்ப அழுது வடிஞ்சுன்னு இயேசு சிலுவையில் மரிச்சிட்டாருங்க, எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படி இல்லாமல், we should not mourn about Jesus because he is not on the cross, he is on the throne. அவர் கல்வாரி சிலுவையில் இல்லை, அவர் எங்கே இருக்கிறாரு? சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார். ஆமென். ஆகவே நம்ம இன்னைக்கு கொண்டாடுகிற ஒரு நாளாக இது இருக்கிறது. ஆகவே ஒரு வேத பகுதியை இன்னைக்கு நான் வாசிக்க போகிறேன். ரொம்ப அற்புதமான சத்தியத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஜான் சாப்டர் 19, யூஹன்னா சுசமாச்சார் 19 verses from 28 to 30. நான் வாசிக்கிறவங்களுக்காக தமிழ்ல. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நான் இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிறதுனால இனி 7 வார்த்தை பிரசங்கம் பண்ண போகிறேன்னு நினச்சக்கூடாது. அந்த 7 வார்த்தை பிரசங்கம் இன்னைக்கு இல்லை. இனி என்னன்னா, கல்வாரி சிலுவிலே மனு வர்க்கத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. Jesus has finished his work on the cross of Calvary. ஸோ நான் இப்போ தமிழில் வாசலாம், ஹிந்திலையும் நான் வாசிக்கிறேன். verse 28, यूहन्ना सुसमाचार 19, 28 to 30. इसके बाद यीशु ने यह जानकर कि अब सब कुछ पूरा हो चुका, इसलिए कि पवित्र शास्त्र में जो कहा गया यह पूरा हो कहा, मैं प्यासा हूँ, वहाँ सिरके से भरा हुआ एक बर्तन रखा था, अतः उन्होंने सिरके में भिगोए हुए संपंज को जूफे पर रखकर उसके मुंह से लगाया. जब यीशु ने वह सिरका लिया तो कहा, पूरा हुआ, और सिर झुकाकर प्राण त्याग दिए. सो यीशु ने कहा, पूरा हुआ. Jesus has finished everything for our blessing and our prosperity life. நாம் சிறப்பாக அற்புதமாக வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ண செய்து முடித்து விட்டார். எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். இப்போ இவர் இங்கே எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார்.
சொல்றாரு இல்லையா, இப்போ எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த வாசித்த வேத பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். தாகமா இருக்கிறேன் என்று யார் சொல்றது? ஜீசஸ் கிறிஸ்ட். ஹூ இஸ் ஜீசஸ் கிறிஸ்ட்? இயேசு கிறிஸ்து யார்? அவர் வந்து ஜீவ ஊற்று இல்லையா, அவர் தான் வந்து ஸ்பிரிங் ஆஃப் லிவிங் வாட்டர். ஜீசஸ் இஸ் த ராக். அவர் சொல்றாரு நான் தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்றார் வேத வாக்கியம் நிறைவேறுகிறபடி நான் தாகமா இருக்கிறேன் என்று அவர் சொல்றார். ஸோ அப்போ வந்து எது மேலே அவர் வந்து தாகமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவரே ஜீவ ஊற்று தான், அவருக்கு என்ன தாகம் இருக்க போகுது. ஆனா அவர் மனிதனாக வந்திருக்கிறபடினாலே நம்முடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அது மேல ஒரு தர்ஸ்டா இருக்கிறார், தாகமாய் அவர் இருக்கிறார். அவர் நம்ம எல்லாரையும் அவரிடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கல்வாரி சிலுவிலே அவர் பலியாக தொங்கினார். அதுக்கப்புறம் அவருக்கு காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. கடற்காளான் காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஈசோப்பு தண்டுன்னு சொல்லும்பொழுது அது இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு அடையாளமா இருக்குது. ஏன் அது அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஒரு ஆட்டுக்குட்டியை சாயங்காலம் வரைக்கும் வச்சிருந்து அதை கொன்று அதனுடைய ரத்தத்தை பேசின்ல பிடிச்சி ஈசோப்பு தழையில அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணோம், மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூச வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருந்தார். இந்த ஈசோப்பு ரத்தத்தை தோய்த்து பூசக்கூடிய ஒரு ஒரு கருவியாக அந்த ஈசோப்பு தண்டு இருக்குது. அது ஆகவேதான் ஈசோப்பு தண்டுன்னு சொல்றது வந்து இயேசு கிறிஸ்துனுக்கு மரணத்திற்கு அடையாளமா இருக்குது. இந்த இயேசு காடியை வாங்கின பின்பு அவர் சொல்றாரு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்ததுன்னா எங்க ஆரம்பிச்சது இல்லையா, எங்க ஆரம்பிச்சதுன்னா எது ஆரம்பிக்குது? இது வந்து குட் ஃப்ரைடேவா இருக்கிறதுனால அவருடைய பிறப்பை பத்திலாம் சொல்ல போறது இல்லை, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஏற்கனவே கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்துட்டோம். பிறந்தாரு, அவர் வளர்ந்தாரு. 12 வயசுல நாசரேத்தூர்ல அவர் வந்து தேவாலயத்தில் வந்து எருசலேம் தேவாலயத்தில் போய் அவர் பெரிய பெரிய ஜாம்பவான்களோடு கூட வேதப்பாரகரோடு கூட பேசி கொண்டிருந்தார். சதுசேயர் பரிசேயர்லாம் வேத வல்லுநர்களோடு பேசி கொண்டிருந்தார், அது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் 30 வயசு ஆகும்பொழுது அவர் யோவான் ஸ்நானால ஞானஸ்நானம் பெற்றாரு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில அவர் மேலே இறங்கி தங்கினாரு. அதுக்கப்புறம் அவர் போய் கலிலேயில் ஊழியத்தை ஆரம்பிச்சு வெற்றிகரமாக பல்வேறு மக்களுக்கு சுகத்தை கொடுத்தார், அசுத்த ஆவிகளை விரட்டினார். அவர் செஞ்ச ஊழியம் எல்லாமே வந்து நமக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், அடக்கம், இது பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த பாடெல்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துல நாம அந்த 27ஆம் அதிகாரத்துல நாம இதை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அங்க சிலுவையில் அறையும்படியாக அவரை கைது செய்ய போகிறார்கள். கைது செய்யறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா, கெத்செமனே என்ற தோட்டத்துல போயிட்டு அவர் ஜெபிக்க புறப்பட்டு போகிறார். 26ஆம் அதிகாரத்துல இருந்து பார்க்கலாம். 26ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள், பண்ணுமளவும் இங்கே நீங்கள் உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்புறம் சொல்றார் 38ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இடத்துல வந்து அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு துக்கம்னா, அந்த துக்கம் மரணத்துக்கு ஏதுவாக அவரை வழி நடத்துகிறது. எங்க கெத்செமனேலியே தோட்டத்துல இப்போ சீஷர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போறாரு. 11 சீஷர்கள் கூட வராங்க, கெத்செமனே தோட்டத்துல வராங்க. 11 சீஷர்களோடு கூட ஜெபம் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் பேதுரும் யாக்கோபு யோவானை மட்டும் 3 பேரும் மட்டும் கூட்டின்னு போய் தனியான ஒரு இடத்துல போய் நம்ம ஜெபம் பண்றதுக்கு போறாரு. அப்படி போகும்பொழுது அவர் சொல்றாரு இங்க 38ஆம் வசனத்துல, அவர் 37ஆம் வசனத்தினுடைய
பிற்பகுதியில் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். 38ஆம் வசனத்துல அவருடைய அவர் சொல்றாரு, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட என்ன பண்ணுங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய், முதல்ல 11 பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் 3 பேரை மட்டும் தனியா கூட்டின்னு வந்தாரு. அங்க அவர்களோடு ஒரு சில வார்த்தைகளை பேசுறாரு. என்னோட ஆத்மா மரணத்துக்கு ஏதோ துக்கம் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை அங்கே விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் முகம் கூப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று அங்க ஜெபம் பண்ணினார். இது நம்ம எவ்வளோ கேட்டிருக்கிறோம் இல்லையா? நிறைய கேட்டிருக்கோம். என்னன்னு கேட்டிருக்கிறோம், இயேசு இந்த சிலுவை மரணத்தை அந்த சிலுவைக்கு போகாம வேற ஏதாவது வழி இருக்கா ஆண்டவரே, எனக்கு ஏதாவது இருந்தா அது மாதிரி சொல்லும், எனக்கு வெளிப்படுத்தும், இந்த சிலுவைக்கு போகக்கூடாது, அது இல்லாம இல்ல உண்மை விட்டு நான் பிரியக்கூடாது, அது இல்லாம வேற ஏதாவது ஒரு வழி இருக்கதா, அப்படி இருந்தாலும் எனக்கு சொல்லும், அப்படி இருந்தாலும் கூட இல்லாவிட்டாலும் கூட உம்முடைய சித்தத்தின்படி ஆக்காடு, என்னுடைய சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லி அங்க ஒப்பு கொடுக்கிறார் என்றுதான் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். முதல்ல இந்தியில வாசிடுறேன், இந்தியில வாசிட்டு அதுக்கப்புறம் வரேன். मत्ती सुसमाचार 26 from 36 onwards. तभी यीशु अपने चेलों के साथ गतसमनी नामक एक स्थान में आया और अपने चेलों से कहने लगा, यहीं बैठे रहना जब तक मैं वहां जाकर प्रार्थना करूं. वह पतरस और जब्दी के दोनों पुत्रों को साथ ले गया और उदास और व्याकुल होने लगा. तब उसने उनसे कहा, मेरा जी बहुत उदास है, यहां तक कि मेरा प्राण निकला जा रहा है, तुम यहीं ठहरो और मेरे साथ जागते रहो. फिर वह थोड़ा और आगे बढ़कर मुंह के बल गिरा और यह प्रार्थना की, हे मेरे पिता, यदि हो सके तो यह कटोरा मुझसे टल जाए, तो भी जैसा मैं चाहता हूं वैसा नहीं, परंतु जैसा तू चाहता है वैसा ही हो. அவர் சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீங்கும்படி செய்யும் அப்படிங்கிறாரு. எந்த பாத்திரத்தை சொல்றாரு? இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை? இப்போ இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டாரா இல்லையான்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் என்ன ஜபம் பண்றாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு ஜபம் பண்ணினார் தான் சொல்லுது. அவர் ஜபத்தை தேவன் கேட்டாரா இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் கேட்டாருன்னு பைபிள்ல ரெக்கார்டு இருக்கு. கேட்டு இல்லைன்னா அதை நீங்கும்படி செஞ்சிருக்க மாட்டாரு. அவர் கேட்டார், அந்த ஜபத்தை கேட்டிருப்பாருன்னா கண்டிப்பா அந்த பாத்திரம் அவரை விட்டு நீங்கும்படி செஞ்சிருப்பாரு, கண்டிப்பா டெஃபினட்டா செஞ்சிருப்பாரு. அப்படின்னா இயேசு இங்க என்ன ஜபம் பண்றாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் சொன்னா எந்த பாத்திரத்தை பத்தி அவர் சொல்றாரு? அப்படி நம்ம பார்க்கும்பொழுது தேவன் இயேசு கிறிஸ்து செய்த கெத்செமனே தோட்டத்தில் செய்த அந்த ஜபத்தை தேவன் கேட்டார். எங்க சொல்லிருக்குன்னா எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்க சொல்லி இருக்குது, கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டாரு அப்படின்னு சொல்லிருக்குது. அங்க போய் பார்த்துட்டு வருவோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்து வாழ்ந்து வந்த நாட்களில், மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். எங்க? கெத்செமனே தோட்டத்துல அவர் வியாகுலப்பட தொடங்கினார் இல்ல, துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினாரு. அப்ப பண்ண ஜபத்தை பத்தி தான் எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு. அவர் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். யாரை நோக்கி? தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. ஏன் அப்படி பண்ணாரு? ஏன்னா ஒரு ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது இல்லையா? இப்போ அங்க மரணத்துக்கு ஏதுவான துக்கம் மத்திய சுவிசேஷத்துல
26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, அதனால நீங்க இங்கே தங்கிருங்க, விழுத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சற்று அப்புறம் போய் தான் முகம் குப்புற விழுந்துதான் அவர் ஜெபம் பண்றார். முகம் குப்புற விழுந்து அவர் பிரார்த்தனை பண்றாரு. என்ன பிரார்த்தனை பண்றாருன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். இங்க வந்து சொல்றாரு பாருங்க, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அந்த அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம், தேவன் கேட்டாரு, கேட்டு பதிலும் கொடுத்துட்டார். அப்படின்னு அர்த்தம் அந்த பாத்திரம் அவரை விட்டு நீங்கிச்சாங்க. ஹலோ, கண்டிப்பா அந்த பாத்திரத்தை அங்க அவரை விட்டு என்ன பண்ணிருக்கார், நீக்கிறார். ஏன்னா ஜபமே பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும் தானே சொன்னாரு. ஏன் அந்த ஜபத்தை செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவர் அங்க போய் ஜபம் பண்ணும் பொழுது வியர்வரியின் துளிகள் ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் என்ன பண்ணான், விழுந்தது. அந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார், அந்த அளவுக்கு அவர் துக்கப்பட்டார், அந்த அளவுக்கு அவர் வேதனையினால் நிரப்பப்பட்டார். அவருடைய ஆத்துமா வந்து பயங்கரமான ஒரு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருந்தது. இதை பத்தி லூக்காவில் நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 39ஆம் வசனம் 22, லூக்கா 22:39 வாசிக்கிறேன். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் போய் அப்புறம் போய் முழங்கால் படிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அதே ஜெபத்தை பண்றாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ண போது என்ன நடந்தது? 43ஆம் வசனம், கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டாரு. அந்த இடத்துல ஒரு தேவ தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான். God sent an angel and strengthened Jesus Christ. ஏன்னா அவர் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. அதனால என்ன பண்றாரு, கர்த்தர் அங்க ஒரு தூதன் அனுப்பி பலப்படுத்துறாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கிற 44ஆம் வசனம், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. எவ்வளோ வியாகுலம் பாருங்க, எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு பாடுகளை அவர் அனுபவித்திருப்பார் என்பதை கொஞ்சம் இந்த இடத்துல நாம எண்ணி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்தியில நான் வாசிச்சுட்டு வரேன். லூக்கா சுசமாச்சார் 22 verses 41 onwards. Verses 41 onwards. Lucas Susamachar 22:41 onwards. और आप उनसे अलग एक डेला फेंकने की दूरी भर गया और घुटने टेक कर प्रार्थना करने लगा, हे पिता यदि तू चाहे तो इस कटोरे को मेरे पास से हटा ले, तो भी मेरे नहीं परंतु तेरी ही इच्छा पूरी हो. तब स्वर्ग से एक दूत उसको दिखाई दिया जो उससे सामर्थ्य देता था. 44 वह अत्यंत संकट में व्याकुल होकर और भी धार्मिक हार्दिक वेदना से प्रार्थना करने लगा और उसका पसीना माना लहू की बड़ी बड़ी बूंदों के समान भूमि पर गिर रहा था. என்ன ஒரு வியாகுலம் வந்திருக்கும், எவ்வளவு ஒரு வேதனை இருந்திருக்கும். அப்ப அங்க 44ஆம் வசனம், அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்ப உள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது. நமக்கு பாருங்க, நிறைய ஸ்வெட் ஆனாவே நம்ம டயர்ட் ஆயிடுறோம். சும்மா சாதாரண வேர்வை வந்தாவே நம்ம எவ்வளோ டயர்ட் ஆயிடுறோம் இல்லையா? ரொம்ப சோர்வு அடைஞ்சு போயிடுறோம். வெயில்ல இப்ப களைப்பா
இருக்குது, நிறைய வேர்வை வெளியே வந்துடுது, டீஹைட்ரேட் ஆயிடுறோம். ஆனா இவருக்கு வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுகிறது. அப்பனா உள்ள எவ்வளோ ஒரு ஆகனி, எவ்வளோ சாரோ, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பாடு பயங்கரமா, துக்கம் அவரை ஆட்கொள்ளுகிறது. கெத்செமனில அவர் ஜெபிக்கிறாரு. அந்த தருணத்தை பயன்படுத்தி பிசாசு அங்கே அவருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறானுங்க. அவர் இங்க மரிக்கிறதுக்காக, கெத்செமனேல மரிக்கிறதுக்காக வந்தார் இல்லை, கல்வாரி சிலுவிலே அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக தான் அவர் வந்தார். அப்ப இந்த இடத்துல அவருக்கு ஜீவன் வேணும், இந்த இடத்துல அவருக்கு ஸ்ட்ரென்த் வேணும். இந்த வியாகுலத்தையும் துக்கத்தையும் அவர் இந்த பாடுகளும் கடந்து போக வேண்டும். அதனால்தான் அவரை தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் என்ன பண்ணார், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தினாலே கேட்கப்பட்டாருங்க. அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டாரு, பதில் கொடுத்துட்டாரு. சும்மா ஒரு சிலுவைக்கு போறதுக்கு பயந்து இந்த ஜபத்தெல்லாம் பண்ணலங்க. We have a brave savior. நமக்கு ஒரு தைரியமான ரட்சகர் இருக்கிறாருங்க. இதெல்லாம் வாசிச்சுட்டு இந்த அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் போன்ற அவர்களுடைய சீஷர்லாம் என்ன சொல்லிட்டாங்க தெரியுங்களா? பாருங்க, எங்களுடைய தலைவர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கடைசி காலத்துல விஷத்தை தைரியத்தோடு குடிச்சு சிரிச்சுட்டே செத்தாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா செத்துருக்காங்கன்னு பாருங்க. உங்க தலைவர் என்ன, உங்களுடைய ரட்சகர், உங்களுடைய சேவியர், அவர் என்ன பண்ணிக்கிறாரு, எவ்வளவு பயந்து இருக்கிறார். தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சிலுவையில கதறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் இங்க கெத்செமனே தோட்டத்துல வந்து இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் எவ்வளவு கதறாரு, எவ்வளவு பயப்படுறாரு பாருங்க அப்படின்னாரு. நோ 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 நோ, we have a brave saviorங்க. நமக்கு ஒரு தைரியமான ரட்சகர் இருக்கிறாரு. அங்க சாகறதுக்கு தான் அவர் அங்க வந்து அந்த இடத்துல என்டியூர் பண்ணணும், அந்த துக்கத்தை என்டியூர் பண்ணணும், அந்த வியாகுலத்தை என்டியூர் பண்ணணும், அந்த சாரோவை என்டியூர் பண்ணணும், ஆகனியை என்டியூர் பண்ணணும். அங்க தாக்கு பிடிக்கணும் அவரு. ஏன்னா வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே போச்சுன்னா உயிர் போயிடும். அங்க உயிரை விடுறதுக்காக அங்க வரல. கல்வாரி சிலுவிலே மனுவர்க்கத்தினுடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் எல்லாவற்றையும் தீமையும் ஏற்றுக்கொண்டு மறிக்க முடியாதான் வந்தாரு. இங்க உயிர் வேணும் அவருக்கு. அதனால்தான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு வருது ஆத்மான்றாரு. மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணாரு. தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டாரு. கேட்கப்பட்டு பதில் வந்து கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் எழுந்து என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் தான் எழுந்து கல்வாரி சிலுவைக்க போறாரு. இதைத்தான் அவர் அங்க சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை நீங்கும்படி இதை நீங்கும்படி செய்யும் என்ற. அங்கதான் ஆரம்பிக்குது எல்லாமே. அங்கன்னு ஆரம்பிச்சா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு. He endured the cross. அவர் கெத்செமனே தோட்டத்திலையும் அவர் அங்க என்டியூர் பண்ணாரு. அவர் யாரும் அவருடைய உயிரை எடுக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, அந்த ஜீவனை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கு. யாரும் அதை என்கிட்ட பறித்துக் கொள்ளவும் முடியாது என்றார். Nobody can take Jesus' life from him because he has the authority to take life and give life. Nobody can take his life from him. யாரும் அவருடைய ஜீவன் அவரிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் அவர் அங்க வந்து நோக்கி ஜெபம் பண்றாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீங்கும்படி செய்யும். ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி இல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று அவர் ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டாரு. அங்க அவர் உயிரோட காத்தார். அந்த ஜீவனை அவருக்கு திரும்ப கொடுத்தார். அவர் அங்க சாகாம உயிரோடு இருக்கும்படி செய்தார். அதுக்கப்புறம் எழுந்து என்ன பண்றாரு, போர் சேவகர்லாம் வந்தாங்க. அவ்வளோ சேவகர்கள், ஏகப்பட்ட சேவகர்கள், கிட்டத்தட்ட 600க்கும் மேல சேவகர்கள் வந்தார்கள். வந்து அவர்களை பார்த்து இயேசுகிறார், யாரை தேடுறீங்க, யாரை தேடுறீங்க கேட்டா, நசரேயனாகி இயேசுவை தேடுறேன் அப்படின்னு. நான் தான் அப்படின்னு ஒன்று எல்லாம் மல்லாக்க விடுறாங்க. எல்லாரும் கீழே விடுறாங்க. இயேசு அவங்கள எழுப்பி, வாப்பா நான் தான் அது, வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அவர் பாவமற்றவர் என்று எல்லா இடத்திலும் நிரூபிக்கப்படுகிறார். பிலாத்து அந்த காலத்துல ரோம கவர்னர் பாருங்க, அவர் வந்து இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை அப்படிங்கிறாரு. எந்த குற்றத்தையும் காணல. அந்த அளவுக்கு அவர் ப்ரூவ் பண்ணப்பட்டார். Jesus has been proved as innocent by Pilate. அவர் குற்றம் செஞ்சதுனால, அவருக்கு செஞ்ச குற்றத்தினால அவர் சாகல.
அப்புறம் அவர் அடைஞ்ச பாடுகள்லாம் நமக்கு தெரியும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அவரெல்லாம் நிறைய பாடுபட்டார், எல்லாம் ரத்தம் சிந்தினார், அவருக்கு முள்முடி சூட்டினாங்க, தலையில கூட்டினாங்க, கன்னத்தில் அறைந்தார்கள், அவருடைய தாடியை பிடுங்கினார்கள், அவருடைய முதுகு உழுதவனுடைய நிலம் போல் ஆயிடுச்சு, எல்லாம் நமக்கு தெரியும். கடைசியில சிலுவையில அவர் வந்து தொங்குறாரு. தொங்கின பொழுது அவர் சொல்றாரு, அவர் எல்லாம் முடிந்தது. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிச்சேன். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்டு. பூரா ஹுவா அப்படிங்கிறார். எல்லாம் முடிந்தது. இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ நல்ல கொஞ்சம் நான் என் கூடவே நீங்க வந்து இமேஜின் பண்ணணும். கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆணிகளால அடித்து அவரை தூக்கி மாட்டுறாங்க. 2 பக்கம் 2 கள்ளர்கள் இருக்கிறாங்க. இயேசு சிலுவையிலிருந்து நிறைய வார்த்தைகளை பேசுறாரு. ஃபைனல் வேர்டு என்ன? இட் இஸ் ஃபினிஷ்டு. எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு. Who is Jesus Christ? Jesus Christ is not only our Savior, He is our sacrificial lamb of God. He is the lamb of God. அவர் தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தேவ ஆட்டுக்குட்டி. परमेश्वर का मेमना தேவ ஆட்டுக்குட்டி. அவர் sacrificial lamb, பலியாக கொடுக்கப்படக்கூடிய ஆட்டுக்குட்டி. அவர் இன்னும் சொல்ல போனா he is the sacrifice and he is the final sacrifice. There is no more sacrifice. Jesus is the last and final sacrifice for our sins. நம்முடைய பாவங்களுக்கான இறுதி பலியாக, ஒரே பலியாக, ஃபைனல் பலியாக அவர் என்ன பண்ணாரு? கல்வாரி சிலுவையிலே பலியானார். இதை பத்தி எபிரேயர் நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த பலியை பத்தி பார்ப்போம். எபிரேயர் நிருபத்தில் அவர் 10ஆம் அதிகாரத்தில் இதை பத்திலாம் அவர் சொல்றார். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். 17-18 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10-17-18. அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அவர் சொல்ல, இனிமேல் அவங்களுடைய பாவங்களை அக்கிரமங்கள் நான் என்ன பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன் சொல்லிட்டு, இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியது இல்லையே. பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம ஆட்டுக்குட்டி எட்டுன்னு வந்துருக்கிறோம். இன்னைக்கு பஸ்காக ஆட்டுக்குட்டி எட்டுன்னு கிடையாது. பஸ்கா ஆட்டுக்குட்டி எடுத்து வந்து எல்லாம் நீங்கள் லைனில் நின்றுருக்கணும், உள்ளே வந்துருக்க முடியாது. லைனில் நின்றுக்கணும். நான் முதல்ல செக் பண்ணணும், அதை அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் வைக்கணும். யாரும் வீட்டுக்கு போக முடியாது. இன்னைக்கு 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிட போகிறோம். நான் செக் பண்ணணும், அப்புறம் அந்த கழுத்தை கட் பண்ணணும். அந்த பலியிலே கூட நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ஆட்டுக்குட்டியை பலியாக கொண்டு வரும்பொழுது இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, எங்க கட் பண்ணா அந்த ஆட்டுக்குட்டிக்கு வலியே இல்லாம அந்த ஆட்டுக்குட்டி சாக முடியும் என்பதை அவர்கள் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா. வலி இல்லாம சாகணும். கரெக்டா அந்த கழுத்தாண்டா அந்த நர்வ் இருக்குது இல்லையா, அந்த பிளட் வெசல் இருக்குல்ல, அங்க கரெக்டா ஒரு கட்டு போட்ட உடனே பிளட் ஊஸ் ஆகி அங்க அந்த வலியே இல்லாம செத்து போயிடும். 2 விஷயம் இந்த பலியில, பழைய உடன்படிக்கை பலிக்கும் புதிய உடன்படிக்கை பலிக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு, இந்த பழைய உடன்படிக்கையில ஆட்டுக்குட்டியை கூட்டின்னு வந்தாங்க. இந்த ஆட்டுக்குட்டியை எப்படி கூட்டின்னு வந்தாங்க? அது வர மறுக்கும், தரன்னு பிடிச்சி இழுத்துன்னு வந்தாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டுக்குட்டி தன்னாலேயே வந்துச்சு, வாங்க பலியா செலுத்த போறீங்க, நான் வரேன். நீங்க சர்ச்சைக்கு போறீங்களாமே, ஆசாரியன் என்ன கட் பண்ணிட்டோம், நானே பலியா வரேன், நான் ஒப்பு கொடுத்தா வந்துச்சு. கிடையாது. அது தரன்னு பிடிச்சி வரலன்னா கூட கயிறை கட்டி எந்த ஒன்று கட்டி துண்டை போட்டு தூக்கி கழுத்துலையாவது தூக்கி போட்டுக்கின்னு தரன்னு இழுத்துன்னு வந்தான். பலி செலுத்துறவன், பலியா கொடுக்குறவன் அந்த ஆட்டுக்குட்டி அப்படிதான் இழுத்துன்னு வந்தான். ஆனா ஏசு அப்படி கிடையாது. மனப்பூர்வமா தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தாருங்க. வாட் a huge difference. You just think about that. அவர் மனப்பூர்வமா வந்தாரு. யாரும் அவரை வந்து கட்டாயப்படுத்தல. அவர் வந்து அதனால தான் கைது செய்து கூட கூட்டின்னு போல, அவர் எழுப்பி கூட்டின்னு போனார். நான் தான் வா போலாம். யாராவது அவரை கட்டாயப்படுத்தி கூட்டின்னு போனாங்களா? கிடையாது. He is a willing sacrifice. அவர் வந்து மனப்பூர்வமா தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தாருங்க. அவர் யாரும் கட்டாயப்படுத்தல. கர்த்தர் கூட, தேவன் கூட கட்டாயப்படுத்தல. அவர் மனப்பூர்வமா இதுக்காக தான் நான் வந்தேன், அதனால நான் போறேன் அப்படின்ட்டு அவர் மனப்பூர்வமா வந்தாரு. இன்னொன்னு, ஆட்டை எங்க கழுத்துல எந்த நர்வை கட் பண்ண வலியே இல்லாம ஆடு கரெக்டா செத்து போயிடும், ரத்தத்தை சிந்தி
ரத்தம் வெளியே போறதுனால உயிர் போயிடும் அப்படின்றது பிரதான ஆசிரியர் தெரியும். கரெக்டா அந்த இடத்துல கை வச்சு கரெக்டா என்ன பண்ணுவாங்க, அந்த நர்வை கட் பண்ணுவாங்க. கட் பண்ண உடனே ரத்தம் குபு குபுன்னு வெளியே வரும். ரத்தம் வெளியே போறதுனால ஜீவன் வெளியே போயிடும், ஆட்டுக்குட்டி வலியே இல்லாம சேர்த்துடும். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி கிடையாது. அவர் பாடு அனுபவித்தவர், துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். அவருடைய முதுகு உழுகிறவனுடைய நிலம் போல ஆயிற்று. அவரை சாட்டையினால அடித்தார்கள், சதை பிச்சுட்டு வந்தது, எலும்பெல்லாம் தெரிஞ்சது, ரத்தம் சொட்டு சொட்டா ஊத்துது, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். அவருக்கு நாம் விரும்பத்தக்க ரூபம் கிடையாது. ஆட்டுக்குட்டி அப்படி கிடையாது, அது ரொம்ப ஈஸியா செத்து போச்சு. ஆனா இயேசு அப்படி கிடையாது. He was suffered for our sins. Jesus has suffered for our sins. But the lamb is not suffered like that. ஆட்டுக்குட்டி அந்த மாதிரி பாட அனுபவிக்கல. ஆனா இயேசு பாட அனுபவித்தார். ஒவ்வொரு நொடி பொழுதும் பாட அனுபவித்தவரா இருந்தார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். நாம் எல்லாரும் நம்முடைய முகத்தை அவரை விட்டு மறைத்து கொண்டோம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவர் பார்க்கறதுக்கு அவ்வளவு அகோரமா இருந்தார். அவர் 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன பண்ணோம், மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். We will never ever think about him. We have rejected him, but he is willingly sacrificed himself for us. நாம் அவர் அசட்டை பண்ணினோம், ஆனா அவர் தம்மை பலியாக, மனப்பூர்வமான பலியாக ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஆட்டை புடிச்சு வந்து பலி கொடுக்கிறதுக்கும் இயேசு கிறிஸ்து வந்து தம்மை பலியாக ஒப்பு கொடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. He is a willing sacrifice. ஆனா ஆட்டுக்குட்டியை தரத்தரன்னு இழுத்துணும். நம்ம அது வரலன்னா கூட புடிச்சு இழுத்தணும், வா நீ என் பாவம் மன்னிக்க பண்ணும் அப்படிங்கிற டோட்டல் டிஃபரன்ஸ் we find. அப்புறம் இங்க எபிரேயர் நிருபத்துல அவர் சொல்றாரு 10ஆம் அதிகாரத்துல, இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியது, பலி செலுத்தப்படுவது இல்லை. என்னங்க பழைய உடன்படிக்கையில பலி செலுத்தினாங்க, அப்படிதானே? காளை, வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இதெல்லாம் பலி செலுத்தினாங்க. ஆனா பழைய உடன்படிக்கையில செலுத்தப்பட்ட பலிக்கும் புதிய உடன்படிக்கையில இயேசு தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம்ன்றதை இப்ப நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். பழைய உடன்படிக்கையில எங்க பலி செலுத்தினாங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி சிலுவை, அகல அவர் சிந்தின ரத்தம், அவர் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர் மேல வந்து விழுந்தது. இது எல்லாமே ரொம்ப டிராமாட்டிக்கா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. எங்கன்னா 1 ராஜாக்கள்ல அது சொல்லப்பட்டிருக்குது. நம்மளாம் அதை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனா அதுல இருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல இங்க வந்து இந்த பலி செலுத்தப்படுறதை நம்ம பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையில் எப்படி பலி செலுத்தினார்கள். பழைய உடன்படிக்கையில் 1 Kings chapter 18 இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் பாகாலனுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பெரிய போட்டி. தேவனுடைய தீர்க்கதரிசியில் ஒரே ஒருத்தன் தான் இங்க மிஞ்சுகிறான். அவன் பேர் என்னது, எலியான்ற ஒரு தீர்க்கதரிசி அங்க மிஞ்சிருக்கிறான். ஆனா பாகால தீர்க்கதரிசிக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி. இந்த எலியா என்ன சொல்றான், ஜனங்களை பார்த்து, எங்க கர்த்தர் தேவன் அவரை பின்பற்றுங்க, பாகால் தேவமான அவனை பின்பற்றுங்க, எதுக்கு 2 நினைவுகளா குந்தி நடந்துகிட்டு இருக்கீங்க, இதுலயும் ஒத்தையார் என்ன பார்த்துன்னு இருக்கீங்க. ஒண்ணு இயேசுதான் ஆண்டவர் நீங்க சொல்லி ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்களா, வாரம் சர்ச்சைக்கு வாங்க, இங்க வந்து சத்தியத்தை கேளுங்க, கர்த்தரை கூடி ஆராதிங்க, தேவ ஜனங்களோட கூடி ஆராதிங்க, தேவ பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப ஜனங்களை பார்த்துக்கார எம்மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தேவமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தேவமானால் அவனை பின்பற்றுங்கள் சொல்றான். சவால் விடுறான். சவால் விட்டு என்ன சொல்றான், சரி நம்ம ஒரு சேலஞ்ச் வைக்கலாம், நம்ம வந்து நீங்களும் பலி செலுத்துங்க, நானும் பலி செலுத்துறேன், ஆனா அக்கினியினால பதில் அளிக்கிற தேவன் தான் தேவன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்க. இப்ப பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க, பயங்கரமா தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். அவன் வந்து உங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதை வந்து நான் வாசிக்கிறேன். 22ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். 18 21 இருந்து
1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றால் ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அமைதியா இருக்காங்க, பேசாம இருக்காங்க. 22 அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீந்திருக்க நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்காங்க. 23 இப்போது 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்தாய் துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவுள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். பாருங்க, 2 காளை எடுத்துவாங்க. ஒன்னு பாகால் தீர்க்கதரிசிகிட்ட கொடுங்க, 450 பேர் இருக்காங்க. இங்க நான் ஒரே ஒரு ஆள் இருக்கேன், எலியா, என்கிட்ட ஒரு காளை கொடுங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டோம், சந்தா துண்டித்து விறகு மேல வைக்கிட்டோம். நான் அதே மாதிரி பண்றேன். ஆனா நெருப்பு போடக்கூடாது, விறகு மேல நெருப்பு போடக்கூடாது. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினினால் உத்தரவார்களும் தெய்வமே தெய்வம் என்றான். அதுக்கு ஜனங்கள் எல்லாம் நல்ல வார்த்தை, சரிங்க, வெல் செட், யூ செட் ரைட், ஓகே, நாங்க எங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறோம். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆதம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். 26 தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளை அவர்கள் வாங்கி அதை ஆத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவர்களும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடின, என்னென்னமோ மேஜிக்லாம் பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, சத்தம் போடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. மத்தியான வேளையில எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாக இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், எங்க ஊருக்கு போயிருப்பான்பா, இல்லை ஏதாவது பிஸியா இருப்பான், இல்லை ஏதாவது தூங்கிட்டு இருப்பான், தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகிறோம், நல்லா கொஞ்ச நாள் சத்தமா கத்தி எழுப்புங்க அப்படின்னா. அப்புறம் பாருங்க 28 ரொம்ப முக்கியமான வசனம். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். எதுக்கு? கர்த்தர் அந்த பாகால் வந்து அவங்களுக்கு அக்கினினால பதில் கொடுக்க வேண்டும். என்ன பண்றாங்க? கிழிச்சுக்கிறாங்க, ஈட்டினாலையும் அப்புறம் வேற கத்திகளாலும் தங்களை கிழித்து கீறிக்கொண்டார்கள். கீறுறாங்க. கீறினா பிளட் வருமா வராதா? ஆமா, பிளட் வரும், பயங்கரமா பிளட்டி பாடி, அங்க ரத்தம் தோய்ந்த சரீரத்தோடு நிற்கிறாங்க. மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டாக சன்னத்தம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தம் பிறக்கவில்லை, மருத்துவர் கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும், ஒண்ணுமே நடக்கல. இப்போ 450 பேருக்கும் ரத்தம் வடிதுங்க, ட்ரெஸ்ல ரத்தம் வடிது, உடம்புல ரத்தம் வடிது, பலியை சந்தா துடிச்சு விறகு மேல வச்சுட்டாங்க. அந்த பலி ஒண்ணுமே நடக்கல, பாகால் இறங்கி வரல, ஒண்ணும் பண்ணல. அக்கினி வரணும், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சிக்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா இப்ப எலியா நோடிட்டாங்க. 30 அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் சப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாங்க என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பெற்ற யாக்கோபுடைய குமாரர்கள் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து, இந்த 12 கற்கள்னா சின்ன சின்ன கற்கள் கிடையாதுங்க, ஒன்னொன்னும் பெரிய பெரிய கருங்கல், தூக்க முடியாத அளவுக்கு சுமந்துட்டு வரணும். அதை அந்த மாதிரி பெரிய கற்களை கொண்டு வராங்க. 12 கற்களை எடுத்து அந்த கற்களால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் வளர்க்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேல் விறகுகளின் மேல் ஊற்றுங்கள் என்றான். பாருங்க, வெறும் சவால் என்ன? பலிய சந்த துண்டிச்சு விறகு மேல அடிக்க வச்சிடணும், வானத்துல இருந்து அக்கினி வரணும். ஆனா என்ன பண்றான்? தண்ணியை ஊத்துன்றான். 4 குடம் தண்ணியை ஊத்துன்றான். 2ஆம் தரமா அப்படியே ஊத்துங்கண்ணா ஊத்துனாங்க, 3ஆம் தரமா அப்படியே ஊத்துங்கண்ணாங்க, 3 முறை ஊத்துனாங்க. 3 நாள் 12 குடம் ஊத்திட்டாங்க தண்ணி தூக்கினது. தண்ணி அந்த பலியை நினைச்சு விறகெல்லாம் நினைச்சு, அப்புறம் வாய்க்கால் எல்லாம் ஓடுது, தண்ணி ஃபுல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கு. அப்போ தண்ணீர் பலிபீட சுற்றிலும் ஓடின. 35 வாய்க்காலும் தண்ணீரால் நிரப்பினான். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும், தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். கர்த்தாவே, நீர் தேவனாக கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். என்ன ஒரு ஜெபம் பாருங்க, ரொம்ப சிம்பிள் பிரேயர். இட் வாஸ் a simple prayer. It takes 2 to 3 minutes to pray for this prayer. 1 Kings chapter 18 verse 36 and 37. 1 Kingsல இது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஜெபம் தான். இதை செய்யறதுக்கு
பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆயிருக்கும். 2-3 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஆனால் அந்த 2-3 நிமிஷம் வரைக்கும் அவன் ஜெபம் பண்ணுறான். என்னன்னு ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே நீர் என்னை கேட்டருளும், ப்ளீஸ் ஹியர் மை பிரேயர் அப்படின்னு அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 36-37 நான் हिंदीல வாசிக்கிறேன். फिर भेंट चढ़ाने के समय एलिया नबी समीप जाकर कहने लगा, हे अब्राहम, इसहाक और इस्राएल के परमेश्वर यहोवा, आज यह प्रकट कर कि इस्राएल में तू ही परमेश्वर है और मैं मेरा दास हूं और मैंने ये सब काम तुझसे वचन पाकर किए हैं. हे यहोवा, मेरी सुन की लोग जान ले कि हे यहोवा, तू ही परमेश्वर है और तू ही उनका मन लौटा लेता है. तब यहोवा की आग आकाश से प्रकट हुई और होमबलि को लकड़ी और पत्थरों और धूली समेत भस्म कर दिया और घड़े में का जल भी सुखा दिया. 38ஆம் வசனத்துல அப்படி கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. என்ன பாருங்க, ஒண்ணுமே காணாங்க. இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபம் பண்ண உடனே காலையில இருந்து மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் ஆகி போச்சுங்க. ஆனா இவன் 2-3 நிமிஷம் தான் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண உடனே வானத்திலிருந்து அக்கினி கீழே இறங்குது. அக்கினி எதுக்கு அடையாளமா இருக்குது? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்குது. அக்கினி தீர்ப்புக்கு அடையாளமா இருக்குது. இந்த அக்கினி என்ன பண்ணுது? வானத்திலிருந்து இறங்குது. எது மேல இறங்குதுன்னா பலி மேல இறங்குது. பலி இங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்க? காளைய சந்த துண்டி வச்சிருக்காங்க, விறகு மேல அடுக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே கருங்கல் 12 கோத்திரத்துக்கு 12 பெரிய பெரிய ஸ்டோன் வச்சிருக்காங்க. அது மேல தண்ணி ஊத்திருக்காங்க, வாய்க்கால வெட்டி இருக்காங்க. அந்த வாய்க்கால சுத்தி தண்ணி இருக்கு. இப்ப வானத்திலிருந்து அக்கினி இந்த பலி மேல இறங்குது. இந்த பலிய பஸ்பமாக்கிடுச்சு. அப்படியே ஒண்ணுமே இல்லை. அங்க இந்த பலி அங்க வச்ச மாதிரி எந்த அடையாளமும் கிடையாது. அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த பலியின் மேல இறங்கி அங்க பட்சித்து எப்படிலாம் சொல்லி பாருங்க. 38ஆம் வசனம், அக்கினி இறங்கி, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் காளை விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து, அங்க ஒரு பலி செலுத்தப்பட்டதுக்கான ட்ரேஸே இல்லாம கல்லையும் ஒன்னெல்லாம் பண்ணிடுச்சு பாருங்க. கல்லை பஸ்மம் பண்ணணும் சும்மா சாதாரணமான விஷயமா? அக்கினி அங்க பலியும் பட்சிட்டு போட்டப்பட்டாச்சு, விறகும் காலி ஆயிடுச்சு, அப்புறம் கல்லும் போயிடுச்சு, மண்ணையும் பட்சித்து, வாய்க்கால் இருந்த தண்ணியும் நக்கி போயிடுச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த பலியை காட்டிலும் அவருடைய நியாய தீர்ப்பு, அந்த கோபாக்கினை தண்டனை ரொம்ப பெருசுன்றத அங்க நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற பலின்னு எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு. பலி ரொம்ப சின்னது. அது ஒருவேளை 12 கல் வச்சிருக்கலாம், விறகு அடிக்க வச்சுக்கலாம், காலையை சந்த துண்டிச்சு வச்சிருக்கலாம், வாய்க்கால் அந்த தண்ணியை ஊத்தி இருக்கலாம், வாய்க்கால்லாம் அதனால நிரம்பி இருக்கலாம். ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு அது மேல இறங்கினப்போ உடனே அங்க எதுவுமே இல்லை, எல்லாமே அங்க பஸ்பம் ஆயிடுச்சு. அந்த தகன பலி இல்ல, விறகு இல்ல, கற்கள் இல்ல, தண்ணி இல்ல, மண்ணும் கிடையாது. தண்ணியும் எல்லாத்தையும் சுத்தமா ஒண்ணு இல்லாம பண்ணிச்சு. அதனால்தான் அது இம்பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல செலுத்தப்பட்டு வந்த எல்லா பலிகளுமே இம்பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். பட் ஜீசஸ் இஸ் தி பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் that has been sacrificed for our sins. நம்முடைய பாவம், சாபம், வியாதிகளுக்காக செலுத்தப்பட்ட பூரண பலி இயேசு கிறிஸ்து. Jesus Christ was hung on the cross and he took our infirmities and bore our sicknesses and he hung on the cross. He absorbs all the sins of the world, past, present and future, and he absorbs all the curses of the people, and he absorbs all the iniquities of the people, and he absorbs all the diseases and absorbs all the pains. But still the sacrifice is on the cross. Here
The sacrifice is greater than God's judgment. Hallelujah. Hallelujah. That is why I am telling you, Jesus is the perfect sacrifice for our sins. இந்த இடத்துல இயேசு பலியா தொங்குறாருங்க. கல்வாரி சிலுவையில பலியா தொங்குறாரு. இவர் நம்முடைய பாவங்களை அப்படியே அப்சர்வ் பண்றாரு. மனு வர்க்கத்தினுடைய பாவம் ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், இயேசு கிறிஸ்துல இருந்து நம்ம வரைக்கும், நம்மள இருந்து இது வரைக்கும் கடைசி மனுஷன் பிறக்க போற எல்லா பாவத்தையும் அவர் என்ன பண்றாரு? He absorbs everything. எப்படி ஒரு ஸ்பாஞ்சை தண்ணி இருக்கிற இடத்துல போட்டு தொடச்சோம்னா ஸ்பாஞ்ச் என்ன பண்ணுது? It absorbs the water. Like that Jesus has absorbed all the sins of the world, all the judgment for the sins of the world, all the judgment, God's judgment, Jesus has absorbed. There is no judgment. நம்ம மேல சிந்து, நம்ம மேல ஊற்றப்படுறது கோபாக்கினே கிடையாது, ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாதுங்க, ஆக்கின தீர்ப்பு கிடையாது. Hallelujah. Jesus is the perfect sacrifice which who absorbed all the sins and curses of the world. இயேசு பூரண பலியாக அவர் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றார், மன்னிக்கப்பட்டது உண்டானால், இவைகள்லாம் மன்னிக்கப்பட்டது உண்டானால் பாவத்து நிமித்தம் இனி பலி செலுத்தப்பட வேண்டியது இல்லையே. பாருங்க, ஒருவேளை நீங்க இங்க உட்காந்துட்டு ஐயோ இனிமே இப்ப கூட என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சோ இல்லையோ, எங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கரை ஒட்டிட்டு இருக்கோ அப்படின்னு ஒருவேளை நீங்க சிந்திச்சு கொண்டுக்கலாம். நோ, உங்கள் பாவத்துக்கான பூரணமான பலி செலுத்தப்பட்டாச்சுங்க. அங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் பெருசு, இங்க பலி பெருசு. Judgment is greater than sacrifice in the Old Testament, but in the New Testament, under grace, sacrifice is greater than the judgment because Jesus has absorbed all God's judgment upon himself. What a total sacrifice Jesus is. Think about that. Yes, எவ்வளவு பரிபூர்ணமான பலியாக இருக்கிறார் என்பது கொஞ்சம் எண்ணி பாருங்க. நம்முடைய அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுங்க, பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அவர் மேல போயிடுச்சு. He took and he bore our iniquities. He took our infirmities. Everything he absorbed. நியூ கிரியேஷன் சர்ச் என்ற ஒரு சர்ச் வந்து அது ஒரு படம் மாதிரி, ஒளி படம் மாதிரி, ஒரு வீடியோ மாதிரி போடுறாங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அங்க தொங்கிட்டு இருக்கிறாரு. அங்க மேலேருந்து கருமேகம் அப்படியே சுழண்டு அப்படியே, அது பேர் சின்னு போடுறாங்க. அந்த சின் அப்படியே வந்து ஜீசஸுடைய பாடி அப்படியே தொலைச்சி உள்ள போகுது. இன்னொரு பக்கம் அப்படியே கருப்பா இன்னொரு அப்படியே புகை மாதிரி அப்படியே வருது, அது பேர் வந்து கர்ஸ்ன்னு போடுறாங்க. அது அப்படியே அப்படியே தொலைச்சி ஜீசஸ் கிறிஸ்துடைய பாடிக்கு உள்ள போகுது. பட் ஜீசஸ் இஸ் hung on the cross still. அப்புறம் எல்லா டிசீசஸ், கேன்சர், ஆல் த லீஷன்ஸ் அண்ட் ஆல் த பாயில்ஸ் அண்ட் ஆல் பெயின்ஸ், எல்லா வியாதியும், மனவியாதி, உணர்வின் ரீதியான வியாதி, எல்லா வியாதியும், சரீர வியாதி, லெப்ரசி, கேன்சர், कैसी महारोग, सब कुछ जीसस के शरीर के अंदर जाएगा. Hallelujah. He absorbs everything. But still he is on the cross. பலி ரொம்ப பெருசு, ஜட்ஜ்மெண்ட் இல்ல. அங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பெருசா இருந்தது. அதனால கல்லை விட்டு வைக்கல, மண்ணை விட்டு வைக்கல, பலியை விட்டு வைக்கல, விறகு கட்டையை விட்டு வைக்கல, தண்ணியை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் பட்சித்து போட்டது. Why? Because judgment is greater than the sacrifice. But here he said it is finished. Pura hua, khatam hoga, everything has been finished. நான் சொல்றேன், உங்களுடைய நல்வாழ்வுக்காக அவர் செய்து முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இனி பாவம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, வியாதி ஒன்றும் செய்ய முடியாது, சாபம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பிசாசும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களை கேட்ச் பண்ண முடியாது. பிகாஸ் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எந்த பாவமும் என்ன பண்ண முடியாது. பிகாஸ் மை சேவியர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். He is a brave savior. He has finished everything for my life. Hallelujah. நீங்க சிறப்பா வாடுறதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாங்க. எந்த கடனும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எந்த குடும்ப பிரச்சனையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் he has finished, he has absorbed everything. இதெல்லாம் நல்லா வழங்கிக்கின பிறகு இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். இந்த வசனம் எவ்வளவு நல்லா புரிய போகுது பாருங்க. 2 வசனத்தை வாசிக்கிறேன். ஒன்னு யோவான் 5:24, இன்னொன்னு ரோமர் 8:1-2. முதல்ல யோவான் 5:24 வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
24 வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம நினைச்சுக்கிறோம் மரணம் உண்டு நினைச்சுக்கிறோம். ஹலோ, மரணம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், வாலிப மரணம். நமக்கெல்லாம் மரண பயம் வந்தது. திடீர்னு ஐயோ ஏதாவது ஒன்று வந்தால் செத்து போயிடுவோமா அப்படின்னு பயப்படுறோம். ஃபெயில் ஆயிட்டோம்னா கூட செத்து போயிடுவோமா, ஃபெயில் ஆயிட்டோமே, இனிமேல் என்னத்துக்கு வாடுறது, குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனையோடு எதுக்கு வாடுறது, இவ்வளோ கஷ்டத்தோடு எதுக்கு வாடுறது, இவ்வளோ தோல்வியோடு எதுக்கு வாடுறது, செத்து போயிடலாம். இல்லைங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். For you and me there is no condemnation. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு எனக்கு ஆக்கின தீர்ப்பு கிடையவே கிடையாது. ஏன் என்னாச்சு? ஆக்கின தீர்ப்பு என்னாச்சு? எல்லாம் இயேசு மேல ஊற்றப்பட்டாச்சு. சாக்ரிஃபைஸோட ஜட்ஜ்மெண்ட் ஒன்றும் பெருசு இல்லை, ஜட்ஜ்மெண்டோட சாக்ரிஃபைஸ் ரொம்ப பெருசுன்றதுனால ஜீசஸ் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, அவர் தமக்குள்ள ஏற்றுக்கொண்டார், தம்மால ஏற்றுக்கொண்டார். He bore everything. மரணத்தை கூட அவர் ருசி பார்த்தார். நம்ம இனிமேல் என்ன பண்ண வேண்டிய, மரணத்தை கண்டு கூட அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எதுக்குமே பாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். நமக்கு வர வேண்டிய தண்டனை, ஆக்கினை தீர்ப்பு எல்லாம் அவர் மேல போயிடுச்சு. அவர் சொல்ற எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஃபினிஷ்ட். நான் நல்லா வாடுறதுக்காக, நீங்க எல்லாரும் நல்லா வாடுறதுக்கு வேண்டிய எல்லா ஆக்கினை தீர்ப்பையும் அவர் ஜட்ஜ்மெண்ட்டையும் அவர் மேல வச்சுட்டாரு. ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம மேல ஊத்தி இருக்கிறாரு. இப்போ நம்ம மேல இப்ப என்ன மட்டும்தான் இருக்குது, ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குது. நம்ம மேல பாவம் மன்னிப்பு தான் இருக்குது. நம்ம மேல நல்வாழ்வு மட்டும்தான் இருக்குது. நம்ம மேல சுகம் மட்டும்தான் இருக்குது. நம்ம மேல வெற்றி மட்டும்தான் இருக்குது. எல்லாத்தையும் அவர் மேல இருந்தாலும் எடுத்து நம்ம மேல ஊற்றி இருக்கிறார். இப்ப எனக்கு நல்ல வழங்குது, வேற ஒரு பலி கிடையாது. ஏன்னா தேவனுடைய எல்லா நியாய தீர்ப்பும் எல்லா ஆக்கினை தீர்ப்பும் அவர் மேல வந்த போது எல்லாவற்றையும் தாங்கிட்டு அப்சார்வ் பண்ணி இன்னும் அவர் சாக்ரிஃபைஸ் இருந்தது. பழைய உடன்படிக்கை மேல எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லா பஸ்பமாக்கிட்டு தண்ணியெல்லாம் நக்கி போட்டு கல்லும் காணும், மண்ணும் காணும், விறகும் காணும், காளையும் காணாங்க. அந்த மாதிரி இல்ல. இந்த சாக்ரிஃபைஸ் ஸ்டில் ரிமைன்ஸ் அஸ் சாக்ரிஃபைஸ். After absorbing all the judgment of God, Jesus was still there hung on the cross, so that I can believe strongly that my sins have been forgiven through his blood and a sacrificial death. அவருடைய மரணத்தின் மூலம், தியாக மரணத்தின் மூலமாக, அவருடைய ரத்தத்தின் மூலமாக என்னுடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. என்னால ஊர்ஜிதமா சொல்ல முடியும், நம்ப முடியுது. என்னால எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா எனக்காக செலுத்தப்பட்ட பலி ஜட்ஜ்மெண்ட் காட்டிலும், நியாய தீர்ப்பு காட்டிலும் பெருசா இருக்குது. இயேசுதான் அந்த பலி. ஒரே பலினால என்னன்னைக்கும் பூர்ணப்படுத்திட்டார் அவர். எபிரேயர் 27 சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், நோ மோர் காண்டம்னேஷன். இன்னொரு வசனம் ரோமர் 8 1-2 வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின் வழி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவ மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. We have been delivered from the power of sin and Satan. From the law of sin and death. நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம், பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் நம்மளை விடுதலை ஆக்கிட்டு. இனிமேல் அந்த பிரமாணத்தின் கீழே இல்லைங்க, நாம இந்த பிரமாணத்தின் கீழே இருக்கிறோம். எந்த பிரமாணம்? கிரேஸ் பிரமாணத்தின் கீழே இருக்கிறோம். நம்ம ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின் கீழே இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கிடையவே கிடையாதுங்க. இதாங்க சிலுவை நமக்கு கொடுக்கிற அற்புதமான பிக்சர். We have been washed by the precious blood of Jesus Christ. We have been sanctified by the precious blood of Jesus Christ. You have been sanctified. You have been washed. There is no trace of sin upon you. You are perfect before Jesus Christ and the Father God. நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள், நீதிமான்களாய் இருக்கிறீர்கள், பரிசுத்தவானாய் இருக்கிறீர்கள். உங்க மேல எந்த கரையும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது, எந்த கரையும் கிடையாது, எந்த பாவ கரையும் கிடையாது, எந்த பொருளாதார குறையும் கிடையாது. நமக்கு
நான் சொல்றேன், இதை விசுவாசிக்கணும் நம்ம. We must believe that the sacrifice that has been sacrificed for me, who is Jesus Christ, is greater than all God's judgment. இதை விசுவாசிக்கணும். தேவன் அனுப்பிய அந்த நியாய தீர்ப்பை ஆக்கினை தீர்ப்பை காட்டிலும் எனக்காக பலியிடப்பட்ட தியாக பலியா எனக்காக பலியான இயேசு கிறிஸ்து, அவர் ரொம்ப பெரியவர், இந்த பலி ரொம்ப பெருசு. அதனால தான் அவர் சொல்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. அக்கிரமங்களை இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், நான் நினைக்கவே மாட்டேன். இதெல்லாம் மன்னிக்கப்பட்டது உண்டானால் பாவத்தை நிமித்தம் செலுத்தப்படுகிற வேறொரு பலி இனி இல்லையே. எத்தனை பேர் வழங்குது நான் சொல்றது? அங்க ஜெபம் பண்ணாரு, அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அங்கிருந்து அவர் கேட்டுனே தான் இருக்கிறாரு, உதவி செஞ்சுட்டே தான் இருக்கிறாரு. அவர் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருந்தது. பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி கடவுள்னு சொல்றாரு. கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கிறாரு. தம்மை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தினாலே கேட்கப்பட்டு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் அவர் ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் அதை கேட்டார். கேட்டு தேவதூதன் அனுப்பி அவரை பலப்படுத்தி அங்க சாகாதபடி அவரை பிழைக்கும்படி வச்சு கல்வாரி சிலுவை வரைக்கும் அவரை போகும்படி வச்சு அங்க மரித்தார். எனக்கு கெத்செமனேல மரிக்கிறது வரல, அங்க மரிக்கிறது வந்தாரு. அங்க மரிச்சதுல என்ன ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ், the sacrifice is greater than God's judgment. Hallelujah. அவ்வளோ பெரிய பலியாக அவர் நமக்காக பலியாக செலுத்தப்பட்டிருக்கிறார். ஆகவே நான் சொல்றேன், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது இந்த சாக்ரிஃபைஸை காட்டிலும் பெருசு கிடையாது, ஜீசஸோட பெருசு கிடையாது. அதனால தான் யோவான் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். The greater one lives in you. எதுவுமே பெருசு இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில். நமக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் இந்த சாக்ரிஃபைஸை காட்டிலும் பெருசு கிடையாது. ஏன்னா எல்லா தீமையும் அங்க போயிடுச்சு. எல்லா அவமானம், நிந்தை, எல்லா மானக்கேடு எல்லாம் அங்க போயிடுச்சு. எல்லா பொருளாதார பிரச்சனை, கடன் தொல்லைகள் எல்லாம் அவர் மேல போயிடுச்சு. எல்லாம் நல்லதும் நம்ம மேல வந்திருக்கு. இதை விசுவாசிங்க. இன்னைக்கு என்ன விசுவாசிக்கணும்? எல்லா நல்லதும் என் மேல வந்துச்சுங்க, தீமை எல்லாம் அவர் மேல போயிடுச்சு. மரணம் அவர் மேல போயிடுச்சு, ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல போயிடுச்சு, ஜட்ஜ்மெண்ட் அவர் மேல போயிடுச்சு, எல்லா கர்ஸ் அவர் மேல போயிடுச்சு. all the diseases has gone into Jesus' body. எல்லா தீமையும், எல்லா பாவமும், எல்லா சாபமும், எல்லா வியாதியும் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துக்கு உள்ள போயிடுச்சு. அங்க போயிடுச்சு. அது எல்லா நன்மையும் என் மேல வந்துருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that all the good things are come into your life? Curses has gone away. Curses have gone away. Diseases has gone away. And all the sins have gone away. Everything that Satan brought to us have gone away. All the good things have come into my life and your life. Believe this. Today, strongly believe this. Jesus will help you to believe this. And the Holy Spirit will help you and encourage you and empower you to believe all these things. ஆமென். இதாங்க புனித வெள்ளியினுடைய செய்தியை அற்புதமா பாருங்க. எல்லா தீமையும் ஆக்கினை தீர்ப்பும் அவர் மேல போயிடுச்சு, எல்லா நன்மையும் நம்ம மேல வந்துச்சு. இனிமேல் நாம பயப்பட ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் அவர் சொல்ற, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாத, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்து, உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன் கூடவே இருக்கிறேன், ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை ஸ்ட்ரென்தன் பண்றேன், உன்னை என்கரேஜ் பண்றேன், எம்பவர் பண்றேன், நான் உன் கூடவே இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நீ வெற்றி அடையும்படி உனக்கு நான் உதவி செய்யறேன்றார். ஆமென். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கோம். நான் சொல்றேன், ஒரு நாள் கூட நான் ஒரு பாவி அப்படின்னு கடவுள் முன்னாடி வந்து சொல்லவே கூடாது நம்ம. ஏன்னா எல்லாத்துக்கும் தண்டனை அவர் மேல போயாச்சு, நம்ம தண்டிக்கப்படலை, அவர் மேல போயிடுச்சு. எல்லா தண்டனையும் அவர் மேல போயிடுச்சு. நாம விடுதலை ஆக்கப்பட்டுறோம், நாம் வெற்றி பெற்று இருக்கிறோம், எல்லாத்து மேலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், சுகமாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், மறுபடியும் பிறந்தவர்களா இருக்கிறோம். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்றாரு. ஆகவே பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 1000 பிரச்சனையோடு வந்திருக்கலாம். நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. சிந்தா மத் கரோ, மத் டரோ. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். Jesus Christ is the answer for all your life's problems. He is with you always. He will never leave you nor forsake you. Amen. Let us all stand together for prayer. God bless you all.
நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக கொடான கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளிலே எங்களுக்காக இயேசு கிறிஸ்து எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, எங்களுடைய நல்வாழ்வுக்காக, எங்களுடைய வெற்றிக்காக, எங்களுடைய சுகத்துக்காக, எங்களுடைய ஆரோக்கியத்திற்காக, எங்களுடைய பலனுக்காக, எங்களுடைய ஜீவனுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் the judgment of God is not greater than the sacrifice of Jesus Christ. ஆண்டவரே, இயேசுவை காட்டிலும் ஜட்ஜ்மெண்ட் பெருசு இல்லை, இயேசு சாக்ரிஃபைஸ் தான் பெருசு என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் செய்து முடித்திருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய தீமைகள், எங்களுடைய தோல்விகள் எல்லாம் உம்மேல வந்திருக்கிறதுக்காக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு எங்களுடைய கிடையாது. இனிமேல் ஜட்ஜ்மெண்ட் எங்க மேல வரவே முடியாது. ஆண்டவரே, there is no judgment at all for us, oh Father, because we are in Christ Jesus Christ. We have been born again and we are the children of God. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இனிமேல் ஆக்கினை தீர்ப்பு எங்களுக்கு இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கள் மேல ஊற்றப்பட முடியவே முடியாது. ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவிலே பலியானீர். இந்த பலி ஜட்ஜ்மெண்ட்டை காட்டிலும், ஆக்கினை தீர்ப்பை காட்டிலும் பலி ரொம்ப பெருசா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஒரே பலியினால் எங்களை பூரணப்படுத்தியிருக்கிறதுக்காக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சத்தியம் அவர்களை புரியட்டும் என்று ஜெபிக்கிறேன். இதை மனதில் வைத்து சிந்திக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இதை இவர்கள் வீட்டுக்கு சென்று இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டு ஆராயட்டும் என்று ஜெபிக்கிறேன். இது இவர்களுக்கு புரியட்டும் என்று ஜெபிக்கிறேன். இனிமேல் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை விசுவாசிக்கட்டும். எல்லா தீமையும் இயேசு மேல போயிடுச்சு, எல்லா நன்மை என் மேல வந்திருக்கு, எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர், வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி மேல வெற்றி எடுப்பேன் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ்க்கையில முன்னேறி செல்ல எல்லா விதத்திலும் தேவர் அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதியும். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவையை நீர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒரே பலியினாலே நீர் எங்களை பூரணப்படுத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன்.